وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் இறைவனை தியானிப்பதற்காக இந்த ஆலயத்திலே நாம் எல்லோரும் நிறைந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே எல்லாம் உள்ள இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த முழு மனித சமுதாயத்திற்காகவும் இறைவன் பொருந்திக் கொண்ட ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் அறிவு சார்ந்து சிந்தனை சார்ந்து நவீன யுகம் வரையிலும் வழிகாட்டுவதற்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வல்ல எல்லா அம்சங்களை உள்ளே தன்னகத்தை வைத்திருந்தாலும் உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க அடிப்படையில் நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்ட மார்க்கம். இங்கே இஸ்லாம் என்ற 5 அம்சங்கள் நடைமுறையில் பின்பற்றத்தக்க விஷயமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த 5 விஷயங்களுக்கு முன்னர் ஒரு 6 அடிப்படை அம்சங்கள் இருக்கிறது. அந்த 6 அடிப்படை அம்சங்களையும் கட்டாயம் ஒரு முஸ்லிம் முழுவதுமாக நம்பிக்கை கொண்டிருந்தால் மாத்திரம்தான் அவன் முஸ்லிமாகவே இருக்க முடியுமே தவிர அந்த நம்பிக்கையில் அவனுக்கு போதிய புரிதலோ ஒருவேளை புரிதலே இல்லாத அளவிற்கு நம்பிக்கை என்பதில் அவனுக்கு குறை இருக்கும் என்றால் அவன் முஸ்லிம் என்ற தரத்திலிருந்து இறங்கி காஃபிர் என்ற நிலைக்கு மாறிவிடக்கூடிய அளவிற்கு அழுத்தமாக சொல்லப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கையின் கோட்பாடு. இந்த நம்பிக்கை கோட்பாடிலே மிக முக்கியமாக சொல்லப்பட்ட நம்பிக்கை கோட்பாடு இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன், அவன் இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வது என்று ஒரு அம்சம் அடிப்படையில் இருக்கும் என்றால் அதே அளவிற்கு அதற்கு அடுத்த கட்டம் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம்
மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் இருக்கிறது. அதில் விசுவாசிகளுக்கு என்று சொர்க்கமும், விசுவாசம் கொள்ளாதவர்களுக்கு என்று விசாரணைக்கு பிறகு நரகமும், விசாரணை நாளென்று ஒன்று இருக்கிறது என்று மிக அழுத்தமாக நம்பிக்கையை கற்பிக்கிறது இஸ்லாம். எந்த அளவிற்கு இந்த நம்பிக்கை இஸ்லாமில் மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால், கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகளிலே உள்வாங்குவீர்கள் என்றால், அன்றாடம் சாதாரணமாக ஒரு மனிதன் செயல்படும் காரியத்தோடு தொடர்பு படுத்தி அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு அம்சம் மறுமை நம்பிக்கை. பாருங்கள், மிக சாதாரணமான விஷயம். ஒரு அண்டை வீட்டாரோடு ஒரு முஸ்லீம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நாம் ஒருவருக்கு அண்டை வீட்டாராக இருப்போம், நம்மோடு இன்னொரு அண்டை வீட்டாராக இருப்பார்கள். அவர்களோடு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக மனிதர்களுக்கு போதிக்கப்படக்கூடிய விதி. ஆனால் இதை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவர் தன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். பக்கத்து வீட்டுக்காரரு அவர்கிட்ட நாம நல்லா நடந்தா தான் அவர் நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிடுவாரு. அவரை நாம பார்க்கணும், நம்ம அவர் பார்ப்பாரு. நம்முடைய லாப நஷ்டங்கள்ல இருவருக்கும் சமமாக பல நேரங்களிலே பங்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் சாதாரண காரியத்தை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வரையிலும், அதன் நம்பிக்கை வரையிலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றால், மறுமை நம்பிக்கைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தனையிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட இந்த மறுமை நம்பிக்கை இருக்கிறது. இது முஸ்லீம்கள் என்று இப்பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு கூட, உலகத்தில் நாம் மற்றவர்களை குறித்து பேச வேண்டிய, அவர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டிய, அவர்களுக்கு உண்மையில் இந்த நம்பிக்கையின் யதார்த்தத்தை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு கூட பல நேரங்களிலே சந்தேகம் இருக்கிறது என்று நினைக்கும் அளவிற்கு தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் சொன்ன இந்த உறவை பேணுவதாக இருக்கட்டும், இந்த அண்டை அயலாரோடு நடந்து கொள்ளக்கூடிய நன்னடத்தைகளில் ஆகட்டும், அல்லது இன்ன பிற மறுமையை நம்பி ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய எந்த செயலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை இல்லாதவனை போன்று நடக்கிறான் என்றால் அவன் நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிறது என்பதை அவனுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் பொதுமறை, எல்லாரையும் பார்த்து பேசக்கூடிய வசனங்களை எண்ணற்று உள்ளே கொண்டிருக்கிறது. அந்த வசனங்களிலே ஒன்று சூரத் ஹஜ், குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்துடைய 5வது வசனம். இறைவன் உலக மக்கள் அனைவரையும் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ். விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, முஹாஜிர்களுக்கு மட்டுமல்ல, அன்சார்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு அழைப்பு இறைவன் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸி, நீங்கள் இறந்த பிறகு உங்களை நாம் எழுப்பி கொண்டு வருவோம் என்ற விஷயத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இது காபிர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட முஸ்லிம்களுக்கே நிறைய பேருக்கு இருக்கு. நான் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாருங்க, மறுமை விசாரணை நடக்கும். விசாரணையின் போது இந்த உலகத்திலே ஏற்பட்ட ஒவ்வொரு குற்றத்திற்கும் பரிகாரம் என்றே தரப்படும். சாதாரணமான விஷயம் இல்லை. நபிஸல்லல்லாஹு அதை நடக்கும், நம்பணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் அழுத்தம் சொல்றாங்க தெரியுமா? புகாரில் வரக்கூடிய ஒரு சஹீஹான ரிவாயத் நான் சொல்கிறேன், கேளுங்கள். நமக்கு சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு. இறைவன் படைத்த இன்ன பிற ஜீவராசிகளுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. ஆனால் கொம்போடு இந்த உலகத்திலே கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டிய ஆட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வருகிறான். எது கொம்பில்லாமல் முட்டப்பட்டதோ அதற்கு கொம்பை கொடுத்து, எது கொம்போடு இந்த உலகத்திலே முட்டி அதை வீணாக அம்பிழுத்ததோ அதையும் கொண்டு வந்து, கொம்பில்லாததற்கு கொம்பு கொடுத்து, முட்டு
பட்டதை இறைவன் மறுமையில் முட்ட வைத்து அங்கே கணக்கை சமன் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மறுமையில் இறைவன் தன்னை நீதமானவன் மாலிக் யௌமித்தீன் என்று காட்டும் அந்த நாளில் இறைவன் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. இன்று கவனியுங்கள், ஒருவருடைய நிலம், அந்த நிலத்திலே நீங்கள் உங்களுடைய நிலக்கல்லை உங்களுடைய இடத்தை தாண்டி அடுத்தவருடைய இடத்தில் நட்டி வைத்து ஒரு சான் இடத்தை அபகரிப்பீர்கள் என்றால் அந்த நிலத்தை போன்று அல்ல, இந்த பூமி போன்று 7 மடக்கை நீங்கள் மறுமையிலே சுமந்து வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், மறுமையை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நிச்சயமாக நிலத்தால் இன்னொருவருக்கு மோசடி செய்ய மாட்டான். அப்படி செய்யக்கூடியவராக ஒரு முஸ்லிம் இருப்பான் என்றால் அவருடைய நம்பிக்கையில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று பொருள். அவர்களும் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வசனம், இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸி, நீங்கள் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்பி கொண்டு வருவோம் என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னா ஹலக்னாகும் மின் துராபின், உங்கள் அனைவரையும் நாம் மண்ணில் இருந்துதான் படைத்தோம். உலகத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் ஒரு செய்தியை சொல்றார், நீங்க எல்லாரும் உங்களுக்கு மீண்டும் ஒரு எழுப்புதல் இல்லை என்று நம்புவீர்கள் என்றால் உங்களுக்கு எழுப்புதல் ஏற்படாது என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய மூலம் மண். இன்னைக்கு உலகத்தை பாருங்க, சுத்தி உலகம் ஃபுல்லா பாருங்க, அந்தந்த மண்ணுக்கு தகுந்தாப்புல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மண் இருக்கோ அந்தந்த மண்ணுல எவன் வசிச்சுக்கிட்டு இருக்கானோ அந்த மண்ணும் அவருடைய எண்ணமும் அவருடைய குணமும் அவருடைய சிந்தனையும் எல்லாம் ஒரு சேர ஒரே மாதிரி. இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண் எடுக்கிறான். அவருடைய திருக்கரத்தால் ஆதம் அவர்களை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர். பின்னர் அவரிலிருந்து அவருடைய ஜோடியாகிய ஹவ்வாவை படைக்கிறான். அந்த இருவரில் இருந்துதான் பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, உலகத்துல கூடிய ஆம்பளை பொம்பளை அந்த 2 பேருக்கு மத்தியில ஒருத்தர் இருந்தா யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ ஆண் பெண் என்று பிறந்த அனைவரையும் இறைவன் படைக்கிறான். அவ்வளவு பெயர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கியது அந்த ஒரே ஒரு ஜோடியில் இருந்து. ஆனால் அந்த ஒரு ஜோடியினுடைய முதல் துவக்கம் மண். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஃபஇன்னா கலக்னாகும் மின் துராபின். இன்னைக்கு நவீன ஆய்வு சொல்லுது, மண்ணுடைய அத்தனை மூலக்கூறுகளும் மனிதனுடைய உடம்பில் இருக்கிறது. மனிதனுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இன்ச்சு இன்ச்சா மண்ணுடைய அத்தனை அம்சங்களையும் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதை அல்லாஹ் தொடர்கிறான், சும்ம மின் நுத்ஃபா, பின்னர் நுத்ஃபாவில் இருந்து உங்களை உருவாக்கினோம். பின்னர் உங்களை நுத்ஃபாவில் இருந்து உருவாக்கினோம். நுத்ஃபானா என்ன? விந்து. ஒரு ஆண் மகன் இனச்சேர்க்கையின் போது தன்னுடைய இன உறுப்பிலிருந்து கருவறைக்குள் எதை செலுத்துகிறானோ அந்த விந்து, அந்த விந்திலிருந்து நாம் உருவாக்கிறோம் என்று அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கவில்லை. பின்னர் சொல்கிறான், சும்ம மின் அலகத்தின் சும்ம மின் முதுகத்தின் முஹல்லகத்தின் கைர முஹல்லகா, நாம் பின்னர் உங்களை அலகா என்ற ஒரு நிலையில் கொண்டு வந்தோம். மண்ணில் இருந்தா மனுஷன் படைச்சான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லுது. 1 நூற்றாண்டுக்கு முன்னால சொன்னா, 1 நூற்றாண்டுக்கு முன்னால சொன்னா இல்ல மனுஷன் மண்ணில இருந்து வரல, மனுஷன் அப்படியே பரிணாமம் அடைஞ்சு குரங்குல இருந்து வந்தான்னு அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தமாக ஆய்வில் நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது. மண்தான் மனிதன், மனிதனுக்குள்ளே மண்ணின் எல்லா சாரமும் அம்சமும் இருக்கிறது என்று. ஆனால் மண்ணே தொடர்ந்து படைக்கப்படவில்லை. மண்ணிலிருந்து வந்த மனிதன் விந்து என்ற அந்த துளியின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை உருவாக்குகிறான். அந்த விந்து துளி ஒரு சதை பிண்டமாக தாயின் கருவறைக்குள்ளே தங்குகிறது. அதை இறைவன் அலக்கா என்று சொல்கிறான். சும்ம மின் முதுகா, பின்னர் அது ஒரு சதை பிண்டமாக வருகிறது. எப்படி வருகிறது தெரியுமா? முஹல்லகத்தின் கைர முஹல்லகா, படைக்கப்பட்ட நிலையிலும் படைக்கப்படாத நிலையிலும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில நேரங்கள்ல கருவை ஒரு தாய் சுமப்பாள், 1 மாதங்கள் கிடக்கும். அந்த கரு சரியாக வளராத முறையாக அந்த கருவறைக்குள்ளே தங்காத நிலையில் அப்படியே இறங்கிரும். கரு இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஜனி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, ஜனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு தொழுக வைக்கலாமா, கட்டாயம் தொழணுமா, அதை புதைக்கணுமா, பெரிய ஆட்களை புதைக்கிற மாதிரி புதைக்கணுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த முஹல்லகா கைர முஹல்லகா என்ற நிலை இறைவன் சொல்கிறான்.
படைத்தும் படைக்காமலும் உருவாகியும் உருவாகாமலும் ஒரு நிலையில் அது அந்த கருவறைக்குள்ள இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எதற்காக உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், லிதுபையினலக்கும், நாம் உங்களுக்கு விளக்குவதற்காக சொல்கிறோம். ஒரு நுகிர்ருஃபில் அர்ஹாமி, ஒரு குறித்த காலத்தில் அதை நாம் அவளுடைய வயிற்றிலே வைத்திருக்கிறோம். எதுவரையிலும் தெரியுமா? மா நஷாஉ இலா அஜலி முஸம்மா, குறித்த ஒரு தவணை. சில குழந்தைகள் 9 மாசம் 10 நாள்ல பிறந்துடும். சில குழந்தைகள் 9 மாசம் 15 நாள்ல பிறக்கும். சில குழந்தைகள் 9 மாசம் அல்ல 10 மாதம் பரிபூர்ணமாக பரிபூர்ண விளைச்சலை அடைந்து ரொம்ப திரட்சியாக பிறக்கும். பெறதுக்கு தாய் கஷ்டப்படுவா, அந்த அளவுக்கு சிரமத்துல குழந்தை வெளிவரும். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய நியதி, அதுவரையிலும் கருவறைக்குள் வைத்து அதை நாம் பாதுகாத்து அதை வெளியே கொண்டு வருகிறோம். பின்னர் உங்களை நாம் ஒரு குழந்தையாக வெளியே இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل الأمور. உங்களிலே அந்த இடப்பட்ட காலத்திலே மரிப்போர்களும் உண்டு, பின்னர் நல்ல வாலிப நிலையை அடைவோர்களும் உண்டு. வாலிபத்திற்கு பிறகு வயோதிகத்தை அடைந்து இந்த உலகத்திலே தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாத பிராயத்தை அடையும் அளவிலும் உங்களுடைய நிலை வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்கிறான். எந்த அளவிற்கு என்றால், எதையும் இதற்கு முன்னில் தெரிந்திருக்கவில்லை என்ற அளவிற்கு உடைய நிலைமை மாறும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு இந்த உதாரணத்தோட சேர்த்து இன்னொரு உதாரணத்தை சொல்றோம். என்ன? நீங்க மறுமைய நிச்சயமாக மறுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு பிறப்புன்னு இருந்தா அந்த பிறப்புக்கு பிறகு ஒரு இறப்பு இருக்கு. அந்த இறப்பு என்று ஒரு இருந்தால் அந்த இறப்பு அதற்கு அடுத்து ஒரு பிறப்பிற்கான துவக்கமாக இருக்கும். அதற்கு அடுத்து ஒரு பிறப்பை இறைவன் உருவாக்குகிறான். அது எப்படியானதாக இருக்கும் என்பதை தான் குர்ஆன் பேசுகிறது. இந்த பூமியை நீங்கள் பட்டு போனதாக ஒன்றும் விளையாத புழுதி மண்ணாக காண்கிறீர். அதன் மீது நாம் வானத்தில் இருந்து தண்ணீரை பொழிவித்தோம் என்றால் அது அழகாக பூத்து குலுங்கி தன்னை பண்படுத்தி கொண்டு அழகான ஜோடி ஜோடியான விளைச்சலை அது வெளிப்படுத்துகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். கண்ணு முன்னால பாக்குறது, கருவறைக்குள்ள பார்க்க முடியாது. இன்னைக்கு இப்ப நான் சொன்னேன் கருவறையுடைய ரகசியத்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னா, இந்த வசனம் இறக்கும் பொழுது நிச்சயமாக மறுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். எப்படி மறுத்தார்கள் தெரியுமா? அது என்ன? அது எங்களை வாழ வைப்பதும் எங்களை பிறக்க செய்வதும் எங்களுக்கு மரணம் ஏற்படுத்துவதும் காலத்தை தவிர வேற என்ன? காலத்தால் முன்னார் நாங்கள் இல்லை, காலத்தால் இன்று பிறந்திருக்கிறோம், காலத்தால் நாளை இந்த உலகத்தை விட்டு அழிந்து விட்டு சென்று விடுவோம். எங்களுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல? நீங்க எழுப்பி கொண்டு வருவீங்கன்னு ஏதோ புதுசா சொல்றீங்களேன்னு பேசினா. மக்காவிலையும் பேசினா, மதீனாவிலையும் கொஞ்சம் பேர் பேசினா, உலகத்துல பலரும் பேசினா. பேசும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். இது போன்று சூரத் யாசீனிலும் ஒரு பெரிய தொகுப்பு வசனங்களை இறக்கி வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் சொல்கிறான். முக்கி மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் நிச்சயமாக உங்களை நாம் கொண்டு வருவோம். கொண்டு வருவதற்கு நமக்கு ஆற்றல் இருக்கிறது. அதை நீங்கள் நம்புவதாக இருந்தால் முதலில் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தீர்கள். உங்களை ஒரு விந்திலிருந்து இறைவன் கொண்டு வந்தான். உங்களை ஒரு கருமுட்டையில் இருந்து இறைவன் கொண்டு வந்தான். அந்த கருமுட்டையின் வளர்ச்சி வயிற்றுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை நவீன சயின்ஸ் இன்னைக்கு எப்படி பேசிச்சோ அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 வருஷத்துக்கு முன்னால பேசலாம். அப்ப இந்த வார்த்தையில பலது கூட அந்த சராசரி பொதுமக்களுக்கு தெரிந்திருக்காத காலம். அந்த காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா இன்னைக்கு யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு யாரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை என்றொன்றை ஏற்படுத்துவான் என்பதை மறுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இமாம் புகாரி ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு சஹீஹான ஆதாரம், அழகான ஒரு செய்தி. என்ன தெரியுமா? இந்த ஆதமுடைய மனிதன் மகன் இந்த உலகத்திலே கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு விட்டான். புதைச்சா என்ன செய்யும்? இந்த உலகத்துல மண்ணுடைய அழகான ஆற்றல் எதை உள்ள கொண்டு வச்சாலும் என்ன செய்யும்? மொத்தமா சாப்பிட்டு இல்லாம இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அன்பியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பியாக்களுடைய உடலை தான் தின்னக்கூடாது என்று இந்த பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான். பூமி தின்னாத உடல்
அம்பியாக்குடைய உடல், அதை தவிர மற்ற எல்லாருடைய உடலையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்ன இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் அர்ல் அல் அர்த், இந்த பூமி இருக்கிறதே இது, யஅகுலு பனி ஆதம், பனு ஆதமுடைய உடலை முழுசா தின்னுகிறது, இல்லா இல்லா அஜப தனப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இல்லா அஜப தனப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இமாம் புகாரி ரிவாயத்து செய்ய சஹீஹா ரிவாயத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அஜபு தனப் என்றால் ஒரு மனிதனுடைய முதுகன் தண்டிலே இருக்கக்கூடிய அந்த கீழ் முனை என்று சொல்கிறார். அப்படியே தொட்டு 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 மேல இருந்து பெருசா அடுக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறானா இல்லையா, அந்த முதுகன் தண்டுல கீழ் முனை உள் வளைவோடு ஒரு சின்ன பாகம் இருக்கிறது. இது எந்த விதமான சூட்டிற்கும் இல்லாமல் ஆகுவதில்லை. எந்த விதமான சூட்டிற்கும் எரிச்சாலும் அது எரிச்சாது இல்லாமல் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மண்ணு காலியாக்கினாலும் அதை மாத்திரம் விட்டு வைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூஹுலக், அதிலிருந்து அவன் படைக்கப்படுவான். அது அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இன்னும் கொஞ்சம் விளக்கமா வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணை அந்த மண் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை ஊற்றுகிறான். அது தன் உயிரை கொடுத்து பின்னர் அவன் அப்படியே எழுந்திருச்சு வருகிறான். நவீன விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்கிறது. ஆம், மனிதனுடைய உடலில் இப்படி ஒரு பாகம் இருக்கிறது. அது எந்த சூட்டிலும் அழிவதில்லை, எந்த மண்ணாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடிவதில்லை. பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை மிக உயர்ந்த, உன்னதமான, நேர்த்தியான, மேன்மையான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மரணத்தை சுழித்தாக வேண்டும், மரணத்தை சுழித்தாக வேண்டும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மரணத்திற்கு பிறகு இன்னொரு பிறப்பு இருக்கிறதை இறைவன் அதில் உருவாக்கி உங்களை கொண்டு வருவான். அன்று நீங்கள் அவன் முன்னால் நின்றாக வேண்டும். இந்த பயத்தை சொல்லிதாங்க இஸ்லாம் திரும்ப திரும்ப முஸ்லிம்களை பண்படுத்துது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த உலகத்துல இருக்கிற காலம் வரைக்கும் சரியா இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, அவ்வளோத்தையும் சொல்றது இந்த நம்பிக்கையை சொல்லுதான். சொல்லக்கூடிய பல வாசகங்கள்ல அல்லாஹ்வையும் மறுமையும் நீங்கள் நம்பியிருந்தால், எப்படி அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பியிருந்தால் நாம் எல்லோரும் பின்னர் எழுப்பி கொண்டு வரப்படுவோம் என்பதை நீங்கள் நம்பியிருந்தால், இப்படியே பேசலாம். ஏன்? அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட மங்கி போகாம திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறினார்கள். அந்த நம்பிக்கை சத்தியமானது, இது யதார்த்தமானது, இஸ்லாமுடைய நம்பிக்கை மிக முக்கியமானது. ஆனால் இந்த நம்பிக்கைகளுக்கு மத்தியிலேயே உலகத்தில் சில மூட நம்பிக்கைகளும் இருக்கு. இந்த நம்பிக்கை ஆக்கப்பூர்வமான, சத்தியமான, ஆதாரபூர்வமான நம்பிக்கைகளுக்கு மத்தியில சில மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது. சில நேரம் முஸ்லிம்களாகிய நாம் கூட விவரம் இல்லாமல் அந்த மூட நம்பிக்கையின் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். சராசரியா பேசக்கூடிய நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கு, 7 ஜென்மத்திற்கும் சொல்றாங்களா? முஸ்லிம்கள் சொல்றாங்களா? முஸ்லிம்கள் சிலரே சொல்றாங்க. எப்படி? 7 ஜென்மத்திற்கும். சிலர் அப்படி சொல்றாங்க, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும், 7 ஜென்மத்திற்கும். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை பார்த்து ஒரு நக்கலுக்காகவோ அல்லது அவருக்கு ஒரு செய்தியை சொல்லும், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. முற்றிலும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் குஃப்ருடைய வார்த்தைகள். கவனிக்க வேண்டும், நான் சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு வித்தியாசமாக தோன்றும். இது அனைத்தும் குஃப்ருடைய வார்த்தை. என்ன? ஜென்மம், புனர்ஜென்மம், மறுஜென்மம், மறுபிறவி அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் ஹம்பக், அனைத்தும் இல்லாதது. எப்படி இல்லாதது? இது ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் இது இல்லாதது என்பதை அவர்களுடைய லாஜிக்கிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமுடைய நம்பிக்கையில் இருந்து ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்வது, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே ஒரு பிறப்பு என்றால் இந்த பிறப்பு எப்பொழுது முடிகிறதோ அது இறப்பில் முடியும். அதற்கு பிறகு மீண்டும் ஒன்று இருக்கிறது என்றால் அது எழுப்புதல். அது எழுப்புதல். இறைவன் இறந்த அத்தனை பேருக்கு உயிரை கொடுத்து எழுப்பி கொண்டு வருவான். இந்த நம்பிக்கை தீர்க்கமான சரியான நம்பிக்கை. ஆனால் இதற்கு மாற்றமாக மறுபிறவி கோட்பாடு என்று ஒன்று கற்பிக்கப்படுகிறது. அந்த கற்பிதம் எப்படிப்பட்டது தெரியுமா?
அந்த மறுபிறவி கோட்பாடை வச்சிருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய நியாயத்தை பாருங்க. போன ஜென்மத்துல நீ என்னமோ பண்ணிட்ட, அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீ குருட. போன ஜென்மத்துல நீ என்னவோ தேவையில்லாத அநியாயம் பண்ணிட்ட, அதனாலதான் நீ இந்த ஜென்மத்துல முடவன். நீ போன ஜென்மத்துல ஏதோ அயோக்கியத்தனம் பண்ணிட்ட, அதனாலதான் இந்த ஜென்மத்துல உனக்கு ஆண்மை இல்லை, பிள்ளை இல்லை. போன ஜென்மத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் அந்த ஜென்மத்துல நீ மலடி, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு சித்தாந்தம் சொல்லும் என்றால், நாம் அவரிடத்துல முதல் கேள்வி என்னவென்றால், போன ஜென்மத்துல இன்னுமா தான் இருந்தேன்னு முதல்ல சொல்லுங்க. போன ஜென்மத்துல இன்னுமா தான் இருந்தேன்னு சொல்லணும். நான் இந்த ஜென்மத்திலே ஒரு குற்றத்திற்கு பரிகாரமாக இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன் என்றால் நன்றாக கவனிக்க வேண்டும். இஸ்லாமுடைய தண்டனை கோட்பாடு, மறுமை கோட்பாடை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கொம்பு கொடுத்து கொம்பு இல்லாதது முட்டை செய்யும் போது என்ன தப்பு நடந்தது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்துகிறான். மறுமை கோட்பாடு யதார்த்தம் இதுதான். என்ன, எல்லாரையும் கொண்டு வந்து விசாரிக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல உங்களுடைய வினைப்பட்டியலை கையில பிடிங்க, நீங்க இந்த உலகத்துல என்ன செஞ்சீங்கன்னு பாருங்கன்னு எல்லாம் சொல்றான். அவன் செஞ்சது அவன் படிப்பான். ஓ முத்தேத நீ படி, இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு உன்னைய கணக்கு வாங்குறதுக்கு உனக்கு எதிராக இருக்கிற இந்த குற்றப்பத்திரிக்கை போதும் என்று அல்லாஹ் சொல்லும் அந்த நாளில் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அவ்வளவு வரும். உரம் பேசினானா வரும், அவதூறு சொன்னானா வரும், இல்லாத பொல்லாத பேசினானா வரும், அயோக்கியத்தனமா என்ன செஞ்சானோ அவ்வளவு வரும். இந்த பூமி பதிவு செய்து ஒரு பக்கம், தோல் இருக்கக்கூடிய முன்கர் நக்கீர் பதிவு செய்யறாங்க ஒரு பக்கம். இந்த உலகத்துல நாம அதை நம்ப முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்மை சுற்றி அவ்வளவு ஆதாரங்களும் செழிக்க இன்று நம் கண் முன்னால் கொட்டி கிடக்கின்றன. அவ்வளவு நமக்கு ஆதாரம் நிச்சயம் மறுமையில வரும். இது எவ்வளவு நம்பிக்கையில கூட நேர்த்தியான உன்னதமான நம்பிக்கையா இருப்பாருங்க. இதே நேரத்துல இன்னொரு நம்பிக்கை, நீங்க போன ஜென்மத்துல செஞ்சீங்க, இந்த ஜென்மத்துல பாருங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கிறோம் பாத்தீங்களா, நல்ல உயர்வா இருக்கான் பாத்தீங்களா, எல்லாரும் மேன்மையா மேட்டிமையா இருக்கணும்னு சொல்றான் பாத்தீங்களா. அவன் ஒரு கூட்டத்தை அடிமையாக்கி, நீ இந்த ஜென்மத்துல அடிமையாகவே எங்களுக்கு சேவை செய், ஒருவேளை அடுத்த ஜென்மத்திலே நீங்கள் எங்களிடத்தில் பிறந்தால் நீ சேவை பெறக்கூடியவனாக, யாரோ ஒருவர் உனக்கு சேவை செய்யக்கூடியவனாக இருப்பீர்கள், எனவே இதை திருத்திக் கொள் என்று சொல்லும் ஒரு மோசமான லாஜிக். அது என்ன, எதை உயிர்ப்பிக்கிற லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை இறைவனே உருவாக்கினான் என்று பொய்யாக கற்பிதம் செய்யும் ஒரு லாஜிக். என்ன அது, இன்னைக்கு யாரெல்லாம் பணிவிட செஞ்சு கீழே கஷ்டப்படுறானோ அவன்லாம் இறைவனுடைய படைப்புல அப்படித்தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. ஏன்னா அவன் போன ஜென்மத்துல என்ன செஞ்சான்னு தெரியாது, அதனாலதான் அங்க இருந்தான். நாங்கெல்லாம் போன ஜென்மத்துல நல்லவங்க, அதனால நாங்க மேல இருக்கோம். இப்படி ஒண்ணு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கலைங்க. இப்படி ஒண்ணு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கல. இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய பிறப்பு ஒன்றே ஒன்று, இறப்பும் ஒன்றே ஒன்று. இந்த இறப்பிற்கு பிறகு இன்னொரு இறப்பு என்பது கிடையாது. இந்த பிறப்பிற்கு பிறகு இன்னொரு எழுப்புதல் உண்டு, பிறப்பு என்பது கிடையாது. கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காக புதிதாக உருவாக்கப்பட்ட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் தான். அந்த மூட நம்பிக்கைகள் சத்தியமான சரியான நம்பிக்கைகளின் பாலுள்ள புரிதல்களை செல்லரிக்கை செய்கிறது அல்லது அதை பற்றி விமர்சனம் செய்கிறது. ஆனால் உண்மையான சரியான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படும் என்றால் அந்த சத்தியமான நம்பிக்கை இந்த மனித சமுதாயத்தை நன்முறையில் வழிநடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அந்த நன்வழியில் நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கியவர்களாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال تبارك وتعالى
أعوذ بالله من الشيطان الرجيم ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். ஏதோ சில நம்பிக்கைகளை மாத்திரம் நாம் இந்த மார்க்கத்திற்குள் கொண்டு வந்து கற்பிதத்தின் பேரிலே நாம் நம்புகிறோம் என்றிருந்தால் நம்முடைய மார்க்கத்தின் மீது உள்ள பிடிப்பு நமக்கு சரியாக இராது. முஸ்லிம்களில் பலர் கூட இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை நம்பிக்கைகளை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாத நிலையில் தான் ஏனோ தானோ என்று வாழக்கூடிய நிலை உருவாகிறது. உண்மையில் ஒரு விசுவாசி நம்ப வேண்டிய அடிப்படைகளை சரியாக விளங்கி நம்புவார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சீர்திருத்தங்களும் நன்மையும் இறைவனை நோக்கிய நகர்வுகளும் இருக்கும். அது இல்லாததற்கான காரணம் அடிப்படை கோட்பாடுகளை சரியாக உள்வாங்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது ஏன்னா முன்னால சொன்ன அந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல 5 வசனம் முடிச்சு 6வது வசனத்தை சொல்றான், அல்லாஹ் அவனே சத்தியமான என்பது நீங்கள் விளங்க வேண்டும். அவன் தான் மரித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புகிறான். அவன் நிச்சயமாக அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். மரிச்சிட்டோம், ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோம், நம்மளை எழுப்பி கொண்டு வர மாட்டான், விசாரிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னவர்களுக்கு மத்தியில எப்படி சொன்னவங்க தெரியுமா? முக்கி மண்ணோட மண்ணாகி போய் ஒண்ணுமில்லாத புழுத்த அந்த எலும்பு துண்டை எடுத்து கொண்டு வந்து பொடியாக்கி நாயகத்துக்கு முன்னால ஊதி காட்டி இந்த இதையுமா உன்னோட ரப்பு எழுப்புவான் அப்படின்னு கேட்டவனுக்கு மத்தியில தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆமா எழுப்புவான். ஆமா, எப்படி எழுப்புவான்? நமக்கு உதாரணம் சொல்றான். இவன் அவன் எப்படி படைக்கப்பட்டாங்கிறத என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். எப்படி படைக்கப்பட்டான்னு மறந்துட்டான் அப்படின்னு படைப்பின் ரகசிய தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சத்தியமானவன். இறந்தவங்க எல்லாரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவான். மறுமை நிச்சயம் சம்பவிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் கபர்ல உள்ள அவ்வளவு பேரை எடுத்து கொண்டு வருவான் அப்படின்னு அல்லாஹ் திட்டமா சொல்றான். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில எவ்வளவு இருக்குங்கிறது தான் பிரச்சனை. நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் ஆழமாக உள்வாங்க. என்ன தெரியுமா? காஃபிர்கள்ட்ட நம்பிக்கை இல்லை, முஷ்ரிக்கிட்ட நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு உலகத்துல மறுமை கோட்பாடை பற்றி ஒரு தெளிவு இல்லாதனால அவங்களாம் அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க தெளிவா இருக்கணும்ல. நீங்க நம்பியிருக்கீங்கள? நம்பி இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த நாளோடு நமக்கு முடித்து விட போவதில்லை, அடுத்து எனக்கு என்ன நிலை என்பது எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ற பயம் இருக்கணும்ல. அந்த நம்பிக்கை எங்க போச்சு? அந்த நம்பிக்கை எங்க போச்சு? அல்லாஹுடைய திருத்துதருங்க, நல்லா கவனிக்கணும். அல்லாஹுடைய திருத்துதருங்க இந்த அகில உலகத்திற்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இறைவன் தந்தவருங்க. இந்த உலகத்திற்கே அவர் ஒரு பெரிய மீட்பர். அவர் இந்த உலக மனித சமுதாயத்தை கடைசியில் பாவத்திலிருந்து மீட்டு மக்களை சொர்க்கத்திற்காக அழைக்க வந்த ஒரு மாமனிதர். சொல்றாரு, பாத்திமா, இந்த உலகத்துல உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்கம்மா, உனக்கு தந்தை அப்படிங்கிற அடிப்படையில உனக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு தந்துடுறேன். ஆனால் என் மகள் என்று உரிமை கொண்டு மறுமையிலே நீ வந்து நின்று விடாதே, என்னால் உனக்கு அன்று எதுவும் செய்து விட முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்பிக்கை இருக்க ஒரு திடத்தை பாருங்க, நம்பிக்கை இருக்கக்கூடிய உறுதியை பாருங்க. அந்த நம்பிக்கையை மகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. என்ன, நாளைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மகள், நான் உங்க கூட இருந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அன்னைக்கு எங்கிட்ட வந்து நிக்காத, என்னால உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்னால அன்னைக்கு உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதா? அப்ப நீங்க எப்படி சொர்க்கம் போவீங்க? சஹாபாக்கள் அடுத்த கேள்வி, நீங்க எப்படி சொர்க்கம் போவீங்க? சொர்க்கம் போடுங்க. சொர்க்கத்துடைய காவலராக இருக்கக்கூடிய மாலிக் சொர்க்கத்தை திறக்கிறதுக்கே முதல்ல யார் வரணும்? முஹம்மது அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும். அதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
ஷஃபாத் எல்லாம் முடிஞ்சது, விசாரணை எல்லாம் முடிஞ்சது, சொர்க்கவாசிகள் சொர்க்கம், நரகவாசிகள் நரகம்னு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு கூட முதல்ல உங்களை யார் முகமது அவர் வந்த பிறகுதான் கதவை திறக்கணுங்க எனக்கு ஆர்டரு அப்படின்னு சொல்லுவாரு. ரிதுவான் என்ற சொர்க்கத்தின் வாயில் காவலாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய உன்னதமான மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில தரப்போறான். ஆனா அவங்க மறுமையில யாருக்கும் அல்லாஹ் நாடாதபடி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஏன் நிலைமை என்ன? உங்க நிலைமை என்ன? நம்ம ஒவ்வொருவருடைய நிலைமை என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கருணை மாத்திரம் எனக்கு கிடைக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய கருணை மாத்திரம் கிடைக்காவிட்டால் சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது. அந்த சொல்ல நீங்க இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, தன் அருளால் இறைவன் என்னை அரவணைத்துக் கொண்டால் அல்லாமல் என்னாலும் சுவனம் செல்ல முடியாது என்று சொல்ல நம்பிக்கையை நமக்கு திடமா விடுங்க. இன்னைக்கு காலத்தால பல சூழ்நிலை நம்மை எதிர்கொண்டிருக்கிறது. நாம எப்பனாலும் ஈமான விட்டு கொடுத்துட்டு போற மாதிரியான நெருக்கடியான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த காலத்துல எல்லாரையும் போல நாமளும் வாழ்வோம் என்றால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் மாறுவோம். அந்த நிலை நமக்குள்ள மாற வேண்டும். இல்லாமல் இறைவன் நம்மை அந்த தெளிவையும் புரிதலையும் சரியான நம்பிக்கையும் தந்து வழிநடத்துவாரார். இன்னொரு செய்தி இங்க சொல்லிக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். பாங்கு இங்க விழிக்குது. பாங்கு விழிக்கும் போது நிறைய பேர் நின்றுகிட்டே இருக்குது. பாங்கு விழிக்கிற டைம்ல நிறைய பேர் நின்றுகிட்டே இருக்கு. நிற்க கூடாது. பள்ளிக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா ஜும்மாவுடைய நேரத்துல முதல்ல உங்க மேல இருக்கக்கூடிய கடமை 2 ரக்காத்து சுன்னத் தொழுகிறது. பாங்குக்கு பதில் சொல்றதுக்காக நீங்க நின்றீங்கன்னா ஜும்மா என்ற இந்த ஃபர்தில் பங்கெடுத்த பாக்கியம் இல்லாதவர்களாக மாறிவிடுவது. இதுல மக்களுடைய என்னன்னா, இமாம் மெம்பருக்கு ஏறிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கணும். மெம்பருக்கு ஏறுறதுக்கு பிறகுதான் நீங்க இங்க வாரீங்க அப்படின்னா உரையை கேட்பது ஃபர்த், பாங்கிற்கு பதில் சொல்வது சுன்னத். உரையை கேட்பது ஃபர்த், பாங்கிற்கு பதில் சொல்வது சுன்னத். பாங்கிற்கு பதில் சொல்வதற்காக தான் நீங்க நிற்கிறீர்கள் என்றால் அதை விட்டு விட்டு உரையை கேட்பதற்காக தான் நீங்க முதல்ல என்ன செய்யணும்? உங்களுடைய 2 ரக்காயத்தை தொழணும். இப்ப நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம், வாரீங்க அப்படியே உட்காரக்கூடிய ஒரு புதிய கலாச்சாரம் இந்த பள்ளியில வருது. தயவுசெய்து ஜும்மாடைய நேரத்துக்கு வந்த உடனே முதல்ல 2 ரக்காயத்தை தொழுங்க. தொழுதுட்டு உங்களுக்குள்ள இடம், நான் பல தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல எனக்கு வருத்தமா இருக்கு, கூச்சமாவும் இருக்கு. இடையில 2 அடி 1.5 அடி 1.25 அடி அப்படியே பாக்கி கிடக்கு. அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. இது அநீதி, பொல், இது அநீதி. அடுத்தவங்களுடைய இடத்த தேவையில்லாம நீங்க கபலீகரப்பட்டிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது அநீதி. தயவுசெய்து செய்யாதீங்க. கடைசியில உள்ள போறவங்களுக்கு ரொம்ப சிரமம். அந்த பக்கம் நிறைய இடம் கிடக்கு, யாராவது வந்தவங்க முதல்ல வாசல்ல உட்காந்துக்கிறீங்க. உட்காந்து அந்த பக்கம் போறதுக்குரிய வழியையும் தடுக்கிறீங்க. செய்யாதீங்க தயவுசெய்து. இங்க இருக்கக்கூடிய பொதுவான இடம் இதெல்லாமே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இருக்கக்கூடிய டாய்லெட், இருக்கக்கூடிய நல்லிகள், இருக்கக்கூடிய மின்சாரம், இருக்கக்கூடிய மின் விசிறிகள், இருக்கக்கூடிய இன்ன பிற எல்லா வசதியும் இறைவனுக்காக என்று தரப்பட்டது. நேர்மையாக அதனுடைய விஷயத்துல நடந்துக்கிடும். இன்னைக்கு காலையில இந்த டாய்லெட்டை பார்க்கிறேன், அந்த மக்களுக்கு இதாயத்தை தரட்டு, நேர்வழியை தரட்டு, இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மோசமா நடப்பீங்க. அல்லாவுடைய ஆதமும் அல்லாவுடைய ஆலயம் இதுல கண்ணியமா நடக்கணும்னு எண்ணம் இல்லையா உங்களுக்கு? வருத்தமா இருக்கு. வண்டிகளை வாசல்ல விடுறது விஷயத்திலேயே ரொம்ப வர முடியுது. தயவு செய்து வர முடியாது. அடுத்தவங்களுடைய வாசல்ல வண்டி விடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கு அடுத்தவங்களுடைய வீட்டு வாசலை மறிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, கிடையவே கிடையாது. அதே போல புதுசா வர்ற பலரும் செருப்பு போட்டுட்டு இந்த இடத்துக்கு போய் ஒழு செஞ்சுட்டு மறுபடியும் செருப்போட வந்துட்டு இந்த ஒழு செஞ்சுட்டு வரக்கூடிய இடத்துல கூட நேர்மை பண்ணாத ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னால பல தடவை சொல்லிட்டோம், ஏரியா ஃபுல்லாவே தூய்மையான ஏரியா. ஒழு செஞ்சுட்டு அதே காலோடு வரக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய சொந்த செப்பல்களை போட்டுட்டு நடக்காதீங்க. அதற்கான செப்பலை தேவைப்படும் பொழுது பயன்படுத்துங்கன்னு சொல்லி, அது அல்லாத நிலையில நீங்க இன்னொரு நிலைக்கு மாறுவீங்கன்னா இது துல், அநீதி. அல்லாவுடைய ஆலயத்துல நீங்க வரம்புறீங்க, இது அல்லாவுடைய இடம், உங்க வீடு இல்லை. இங்க வரும்பொழுது நீங்க அடிமை என்ற உணர்வும் நேர்மையாக அந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிற அந்த புரிதலும் உங்களுக்கு இருக்கணுங்கிறத மீண்டும் நான் இந்த நிறைந்த சபையில் உங்களுடைய சிந்தனைக்கு தரேன். இல்லாமல் இறைவனுடைய மார்க்கத்தை, என்னுடைய விதிமுறைகளையும் வரைமுறையையும் பேணி பின்பற்றக்கூடிய மக்களாக எல்லோரையும் ஆக்கப்படுவானாக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.